Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் 7A dated on 4/7/24. இது பார்த்தீங்கன்னா the revised date of examination and the revised vacancies for agricultural post and AD statistics. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாமினேஷன் ஜூலை 28ன்னு லாஸ்ட்டு May 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண நம்முடைய இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ண த அட்டெண்டம் நோட்டிஃபிகேஷன் படி இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து 12th August 4 noon வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் மேஜர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன். அது இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு சிமிலர் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 4 noon செஷனில் ஸ்டாட் அண்ட் எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா த August 13. இதே மாதிரி சோசியாலஜி, சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பேசிக் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, லா, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், சோசியல் ஒர்க், ஸ்டெனோகிராஃபி, இது மாதிரி ஒவ்வொரு அந்த கம்பைன் ஸ்டார்ட் இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 12th, 13 and 14th August வந்து போத் forenoon and afternoon இதுக்கான எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நேற்று இந்த அட்டெண்டம் நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இதுதான் வந்து அந்த ரிவைஸ்டு வேக்கன்சிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த வேக்கன்சி வந்து நில். இதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃப் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 17 போஸ்ட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 17லேருந்து -4 13 போஸ்ட். இந்த 13 போஸ்ட்டுன்றது ஜென்ரல் ஒரு போஸ்ட், பிசியில் ஒரு போஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி பிசி முஸ்லீம்ஸ் பிசிஎம்மில் ஒரு போஸ்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு, எம்பிசியில் ஒரு போஸ்ட், அதாவது டோட்டலி 4 போஸ்ட் வந்து இதில் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் ஆல்மோஸ்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் 50% வந்து கவர் பண்ணிவிட்டு அடுத்து 50% நீங்கள் மூவ் ஆகிட்ருப்பீங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் ஒரு கண்டினியூட்டியாக கொண்டு போங்க. ஏன்னா இந்த போஸ்ட்டுன்றது ஒரு நல்ல போஸ்ட்டு தான். ஏன்னா ஏடியில் ஆஃப்டர் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த அப்கமிங் ஜூலை 12th and 13th and 14th இதுக்குள்ளே உங்களுடைய ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஏடி போஸ்ட் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி நேற்று விட்ட நம்மளுடைய இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் ஒரு முக்கியமான அப்டேட் ஃபேஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். அதனால் இந்த கம்பைன் டெக்னிக்கல் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்மளோட சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.